சக்திக்கு இவ்வளோ தைரியம் வரும்னு யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிட்ட இருக்கிற ஆதாரம் தாங்க. ஆம்பளையா இருந்தால் அந்த கல்யாணத்தை நடத்திப்பாருன்னு சொன்னார். அன்னைக்கு சவால் விட்டாரு. இப்போ சொல்கிறேன், ஆம்பளையா இருந்தால் இந்த புள்ள மேலே தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சவால் விடுவார் நம்ம சக்தி. ஏன்னா நம்ம பார்கவியை முடிச்சு கட்டுருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க நம்ம குணசேகரும் நம்ம கதிரும். ஸோ கதிர் இப்படி பேச உடனே சொல்லுவார் நம்ம சக்தி, ஆம்பளையா இருந்தால் தொடரா பார்க்கலாம் அந்த புள்ளைய என்ன தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஆதாரம் இந்த இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால யாராலையுமே எதுவுமே பேச முடியலைங்க. சக்தி இப்போ அமைதியாக தான் இருந்தாகணும். சக்தி வந்து ஏரியா இருந்து பேசிட்டே இருக்காரு. இப்போ நம்ம கதிரும் அமைதியாக தான் இருந்தாகணும். அதே மாதிரி ஆதி குணசேகரனும் அமைதியாக தான் இருந்தாகணும். ஏன்னா ஆதி குணசேகரனுக்கு வேற வழியே இல்லை. நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து தப்பிக்கணும்னு நினச்சா நம்ம போலீஸ்கிட்ட தான் போய் ஆகணும். வேற வழியே இல்லை, ஜெயிலுக்கு அமுச்சிருவாயுவ. ஸோ நைஸாக வந்து இதை மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிளானை போடுறாரு. அதனால் ஒரு வாரத்துக்கு டைம் கேட்டிருக்காங்களா நம்ம ஜனனி. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற என் ஆதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு மரியாதையே ஓடி போயிட்டு நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பயப்படுறதுக்கு நான் பழைய ஜனனி கிடையாது, புது ஜனனி. அதுக்கான பரிசுங்களும் இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடிப்பட்டதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ண வேலை தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அப்படியே ஜனனி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு வாரம் டைம் வேணும், அதே மாதிரி உங்களை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ இப்போது அந்த பாட்டுவாத்தியாருமாவோ இங்கே தானே வரணும். அவங்க அப்பா தெரியாதனமோ தெரிஞ்சோ வந்து இங்கே வந்து வெளியே செத்து போயிட்டான். ஆனால் அந்த பொண்ணு இங்கேயே வந்து போக போகுது, இங்கேயே வந்து உயிர் இழக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லிட்டு இருப்பாரு நம்ம ஆதி குணசேகரன். எப்பா அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, நைஸாக தான் மூவ் பண்ணணும். நம்ம ஆடுற ஆட்டம் இந்த டைம் வேறு லெவலில் வந்து அவங்கள பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க என்ன ஆடுறது, அவங்க ஆடுறாங்க பாருங்க ஆட்டம். ஒட்டுமொத்த பெண்களுமே பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. நல்லாவே மிரட்டுறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. ஏன்னா ஆதாரம் இவங்க கிட்ட இருக்கு இல்லையா, அதை ஒரே ஒரு காரணத்தினால. ஸோ இப்போது இன்னும் ஒரு வாரம் தான் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு நம்ம இவர்கிட்ட. ஸோ அவர்கிட்ட சொன்ன உடனே எனது ஒரு வாரமா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னையா பண்ண போகிறீங்க எனக்கும் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலம் கதிர்கிட்ட கேட்கவும் டேய் அமைதியாக படு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேர் கதையும் முடிக்கிறது தான் இப்போ பிளானு. யாருன்னா ஒன்று வந்து ஜனனி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவானந்தம், இன்னொன்று கூடவே இருக்கிற நம்ம பார்கவி. இப்போ பார்கவி சொல்லுவாங்க, எனக்கு இந்த வீட்டுக்கு ஞாபகம் வந்து இந்த வீட்டுக்கு வந்தாவே எங்கள் அப்பா இறந்து போனது தான் எனக்கு ஞாபகம் வருது, எங்கள் அப்பா ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நாளைக்கு நமக்குள்ளே வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்கவி சொல்லிடுறாங்க தர்ஷன்கிட்ட. தர்ஷனம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மதிச்சிடறாரு. எனக்கு இன்னும் பிரச்சனை கிடையாது, உங்கள் அப்பா ஞாபகம் உனக்கு வருதுன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண போகிறோன்னு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வாரம் ஒரு 2 வாரம் போட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே அவள் கதையை முடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கதிர்லேருந்து ஆதி குணசேகர்லேருந்து கரிகாலன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் எல்லாரையும் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக வந்து ஆதாரத்தை இவங்ககிட்டே கொடுத்தாலையும் ஜனனி இன்னொரு காப்பி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஜனனிக்கு தெரியும் ஆதி குணசேகரன் யார், ஆதி குணசேகரன் எப்படி வந்தார், எப்படியெல்லாம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு கிளியராக தெரியும். ஸோ ஜனனி என்னதான் இருந்தாலும் ஒரு செகண்ட் கூட பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டாங்க அந்த ஆதாரத்தை அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு. ஏன்னா அப்படியே கொடுத்தாலையும் அவங்க இன்னொரு காப்பி வச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விடியுது. உடனே பார்கவி வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஆதி குணசேகருக்கு அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க. எவ்வளோ ஒருத்தி வந்து என் வீட்டில் வந்து வேலை செய்கிறா, இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலப்பா கதிர், கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. மாமா முடிவெல்லாம் உங்களால் கட்ட முடியாது, முடிவு வேணால் வெட்டலாம் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நந்தினி வந்து நம்ம ஆதி குணசேகரனை கலாச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் ஆதி குணசேகரனோட மொத்த குடுமையும் நம்மக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினிக்கு தெரியுங்க. ஸோ இப்போ நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாமா நாங்கள் எது சொன்னாலும் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும், கேட்டுட்டு இருக்கிறதுனா இருங்க, இல்லைனா வேறு இடத்துல இருக்கிறதுக்கு நீங்களே தயாராகிக்கிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ நந்தினி நாசுக்கா சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களா இல்லை நான் சொல்கிறத கேட்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்றது தாங்க. ஸோ பார்கவிக்கு என்ன இருந்தாலையோ இவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது. ஏன்னா நம்ம அப்பாவை நம்ம கண்ணு முன்னாடி நமக்கிட்ட இருந்தது ஒரே ஒரு நம்ம அப்பா, அவரை நம்ம கண்ணு முன்னாடி இப்படி கொண்டுட்டாங்களே, அதுவும் கொன்னது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இவங்க தான் வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ குவைட்டாக பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிட்டார் நம்ம ஆதி குணசேகரன் போன டைமு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வகையில் இவங்க தான்றது தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாமல் இந்த வீட்டில் இருக்க பெண்கள் இருந்தாங்களா. ஆனால் இந்த டைமு கிடையவே கிடையாது.
அழகாக பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு அதையும் கடைசியாக ஜெயிலில் மாட்டி விட்டாங்க. நம்ம ஆதி குணசேகரனை மாட்டி விடுறதுக்கு ஒரு செகண்ட் போதாது அப்போவே. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அதை பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜனனி. ஜனனி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நல்லபடியாக வந்து வாழணும் நம்ம பார்கவி, அதுவும் அவர் கண்ணு முன்னாடியே. அதுதான் ஈஸ்வரி அக்கா சவால் விட்டு போனாங்க. அந்த சவாலை நாம் ஜெயிச்சு காமிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டாங்க. ஸோ இப்போ ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2 நாளாக வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா டாக்டரு. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு, ஈஸ்வரி அக்காவுக்கு எதுவும் ஆகிடுமோ சொல்லிட்டு. ஆனாலும் ஈஸ்வரி அக்காவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன், ஜெயிலில் கூண்டில் தள்ளாமல் விட மாட்டேன். ஏற்கனவே வந்து அவர் செய்யாத தப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஞானத்தை உள்ள அமைச்சாங்க. ஸோ இப்போது குற்றவாளி யாரு நிரபராதி யாருன்னே தெரில, அவங்க அண்ணனுக்காக ஜெயிலுக்கு போகிறதுக்கு 2 பேரும் தயாராக இருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு உடைக்கணும். கண்டிப்பாக வந்து அவர் தான் ஜெயிலுக்கு போகணும் இந்த டைமு. ஏன்னா ஆதாரம் தான் நம்மக்கிட்ட இருக்கே. ஏதாச்சும் ஒன்று ஈஸ்வரி அக்காவுக்கு ஆகட்டும், அப்புறம் இருக்கவருக்கு நான் உண்டுலன்னு பண்ணிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன இருந்தாலும் ஈஸ்வரிக்கு இப்படி ஆனதுனால எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்தாலும், ஆனால் இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த வீட்டில் சந்தோஷமான செய்தி வந்துருச்சுங்க. ஸோ இதை பார்த்தா ஈஸ்வரியை வந்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. அவங்க எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா நல்லபடியாக வந்து இந்த கல்யாணத்தை முடிச்சிரு ஜனனி, நீ இல்லைனா இந்த கல்யாணம் நடந்துக்காது. அதுவும் அவங்க அப்பாவோட பர்மிஷனோட, அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவர் கண்ணு முன்னாடியே நடத்தி காமிச்சிருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க எழுந்திரிச்சோடனே. ஸோ இப்போ காலையில் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு உடனே டேரெக்டாக வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அவர் போகிறாரு. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அப்பான்னு வந்து தர்ஷனுக்கும் தெரியும். இதுக்கப்புறமும் அந்த ஆளை நம்ம சும்மாவே வெட்டி கூடாதுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து சித்தி இதுக்கப்புறம் நம்ம அவர் விடவே கூடாது. அவர் விட தான் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்காரு. சப்போஸ் வந்து நான் இல்லாத போது பார்கவி ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னா எனக்கு பயமாக இருக்குது. பார்கவியை நான் எத்தனை நாள் பாதுகாத்துட்டே இருக்க முடியும்? ஏன்னா பார்கவியோட அப்பாவையும் இவர் தான் வந்து ஏற்கனவே முடிச்சு விட்டார். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே தெரியும் நமக்கு, உங்களை எல்லாமே பண்ணது அவர் தான். கையை காலை உடச்சி விட்டார். ஏன் உங்களை முடிக்கிறதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து உஷாராக இருந்ததுனால தான் நீங்கள் வந்து பழச்சி வந்திருக்கீங்க. ஸோ இவ்வளவும் பண்ணுறவர் என் ஒய்ஃபு பார்கவி, என் மனைவி பார்கவி எதுவும் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்க ஆதாரத்தை போலீஸ் கையில் ஒப்படைச்சிருங்க. அவர் ஜெயிலில் இருக்கட்டும், தயவு செஞ்சு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதாங்க ஒரு வகையிலையும் உண்மை. ஏன்னா பார்கவியை அப்பாவை முடிச்சிட்டாரு. நம்ம ஜனனியை தீர்த்து கட்டுறதுக்கே வந்து முயற்சி பண்ணார். ஆனால் அது அவரால் முடியல. ஆனால் இப்போ பார்கவியை மட்டும் எப்படி சும்மா விடுவாங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு பிளானை போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன வேணால் பண்ணலாம். தயவு செஞ்சு அந்த எவிடன்ஸ் எல்லாமே போலீஸ் கையில் ஒப்படைச்சிடலாம். அவர் வந்து ஜெயிலே இருக்கட்டும், அதுதான் நமக்கும் சேஃபு அவருக்கும் சேஃபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார் நம்ம தர்ஷன். ஆனால் தர்ஷன் இப்படி சொல்கிறத ஒருபோதும் பார்த்தீங்கன்னா ஜனனி ஏற்றுக்கல. ஏன்னா அவரை வெளியே இருந்தே நம்ம பயங்கரமாக பழி வாங்குவோம். அவர் ஜெயிலுக்கு போயிட்டா மட்டும் அவர் தோத்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. நாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவரால் சகிக்கிறது இருக்கவே முடியாது. அவரே வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவரே ஜெயிலுக்கு போகிற மாதிரி நான் ஒரு பிளானை போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜனனி சொல்கிறது உண்மைதாங்க. அவராகவே வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு பிளானை போட்டால் ஏற்கனவே அவர் கையாலே தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதப்படுற மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க நம்ம ஜனனி. இப்போ இந்த மாதிரியும் பண்ணால் இன்னும் தான் இவங்களுக்கு வந்து ஜெயிச்ச மாதிரி அவங்க தோத்த மாதிரியும் ஒரு போர்ட்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.